இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 5.1ல் 6th சம். கொஷின் பாருங்கள். 1, 0, -1, 0 மற்றும் 0, 1 என்ற புள்ளிகள் வழிச்செல்லும் வட்டத்தின் சமன்பாடு காண்க. இப்போ நம்மகிட்ட 3 புள்ளி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதை வச்சு சமன்பாடு வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்க புள்ளியை வந்து நம்ம சமன்பாடு வடிவத்தில் மாற்றணும். மாற்றி இதுக்கான எஃப்னோட வேல்யூ, ஜினோட வேல்யூ, சீனோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்க 3 புள்ளி எடுத்து எழுதியாச்சா? இப்போ இதுக்கான வட்டத்துக்கான பொது சமன்பாடு நமக்கு என்னென்னு தெரியும். x² + y² + 2gx + 2fy + c = 0, சரிங்களா? எடுத்து எழுதிட்டுமா? இதை வந்து 1 எடுத்துக்கலாம் சமன்பாடு. இப்போ இந்த ஒரு புள்ளியும் இதில் அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 1, 0 என்ற புள்ளியை சமன்பாடு 1 அப்ளை பண்ணலாமா? புள்ளியை சமன்பாடு 1ல் பிரதியிட, சரிங்களா? அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போது x² + y² + 2gx + 2fy + c = 0வா? எக்ஸ் எடுத்தாலும் 1, அப்போ 1² இங்கே 0² வருமா? ப்ளஸ் 2gx, எக்ஸ் பாருங்க 1 ப்ளஸ் 2f y 0 ப்ளஸ் c = 0. இப்போ 1² பண்ணால் 1 தான் வரும். 0 இந்த டைம் நம்ம பொட்டலாம் 1 தான், பொட்டலாம் 1 தான். 2g ப்ளஸ் இன்ட்டு 1 இருக்குது, பெருக்கும் போது ப்ளஸ் 2g தான் வரும். 0 அங்கே பெருக்கல் இருக்குது, 0வோட எதை பெருக்கினாலுமே 0 தான். ப்ளஸ் c = 0 அப்படின்னு வருமா? இதை வந்து இந்த 2g மட்டும் 2g ப்ளஸ் c வச்சுட்டு இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 வரும். இதை 2 சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், -1, 0 இருக்கா? இப்போ இந்த -1, 0ன்ற புள்ளியை பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் சமன்பாடு 1ல் அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? 1ல் பிரதியிடும் போது என்ன வரும்? x² அப்படி இருக்கா? இப்போ இங்கே என்ன வரும்? -1² ப்ளஸ் ஒய்ன்ற தேவையில் 0, 0² ப்ளஸ் 2g, எக்ஸ்ன்ற தேவையில் -1 ப்ளஸ் 2f, ஒய்ன்ற தேவையில் 0 ப்ளஸ் c = 0, சரிங்களா? -1² பண்ணால் -1 × -1 +1 ஆகுமா? ப்ளஸ் 0 இந்த டைம் தேவை கிடையாது. +2 × -1, -2 இந்த g அப்படியே வரும். இப்போ 0வோட பெருக்கும்போது இந்த டைம் 0 வருமா? அடுத்து ப்ளஸ் c = 0. நம்ம -2g மட்டும் வச்சு 2g ப்ளஸ் c வச்சுட்டு இந்த +1 இப்போ வந்துச்சுன்னா -1 மாறுமா? இது சமன்பாடு 3 எடுத்துக்க போகிறோம். அடுத்து இந்த புள்ளி கொடுத்துருக்காங்க 0, 1. இப்போ இந்த புள்ளி பார்த்திங்கன்னா சேம் அதே போல் சமன்பாடு 1ல் பிரதியிட போகிறோம், சரிங்களா? அப்போது இது வந்து எக்ஸு, இது ஒய். ஃபஸ்ட்டு x², அப்போ என்ன வரும்? 0² வருமா? அடுத்து y², அப்போது இங்கே 1² வரும். ப்ளஸ் 2g × x பார்த்திங்கன்னா இங்கே 0வா? இப்போ 0 ப்ளஸ் 2f, y பார்த்திங்கன்னா 1ஆ? இப்போ 1 ப்ளஸ் c = 0, சரிங்களா? இப்போ இந்த டைம் 0² இருக்குது தேவையில்லை. 1² பண்ணால் 1 தான். இந்த டைம் 0 வரும், 0வோட பெருக்கும்போது 0 ஆயிடும். இங்கே ப்ளஸ் 2f வரும் ப்ளஸ் c = 0. 2f ப்ளஸ் c மட்டும் வச்சுட்டு இந்த 1 பக்கம் போச்சுன்னா -1 மாறுமா? அப்போது இது சமன்பாடு 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2வது சமன்பாடு இருக்குங்களா? இப்போ 2வது சமன்பாடு சமன்பாடு என்ன பண்ணலாமா? 2வது சமன்பாடு நாங்கள் என்ன பிடிச்சோம்? 2g ப்ளஸ் c = -1. 3வது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சோம்? -2g ப்ளஸ் c = -1. ப்ளஸ் 2g -2g கேன்சல் ஆகிருமா? ப்ளஸ் c இப்போ இங்கே 1 இங்கே 1 இருக்குது, அப்போது 2c வரும். இங்கே -1 -1 குறி ஒரே மாதிரி எல்லாம் கூட்டினா -2 வரும். அப்போது c இங்கே பெருக்கலுக்கு இருந்த கொஞ்சம் வகுத்தில் மறப்போம். -2 / +2, 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு c-னோட வேல்யூ -1ன்னு வரும். இப்போ c கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த c-னோட மதிப்பை கொண்டு போயிட்டு நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2, 3, 4 சமன்பாடு எதனா ஒரு சமன்பாடில் அப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு ஜினோட வேல்யூ, எஃப்னோட வேல்யூ கிடைக்கும். அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சேம் c = -1 ஏன்னா சமன்பாடு 2ல் பிரதி இல்லாமா?
சமன்பாடு 2இல் பிரதியிட. ரெண்டாவது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சோம்? 2g + c = -1. இப்போ 2g ப்ளஸ் மைனஸ் இந்த சீனோட வேல்யூ -1 = -1. சரிங்களா? இப்போ 2g மட்டும் இங்கே வச்சு பாருங்கள். இந்த பக்கிட்டும் இந்த -1 ஆக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 மாறுமா? -1 + 1. சரிங்களா? 2g = இப்போ 0. இங்கே g வந்து இங்கே 2 பெருக்கல் இருக்கா? இந்த கொஞ்சம் வகுத்தில் மாறுமா? 0/2. 0வோட பெருக்கல் வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ g = 0. சரிங்களா? இப்போ அதே போல் c = -1 பார்த்தீங்கன்னா சமன்பாடு 4 அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ g கண்டுபிடிச்சிட்டோம், f கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது 4 அப்ளை பண்ணும்போது 4 சமன்பாடு கண்டுபிடிச்சோம். 2f + c = -1. இப்போ 2f + -1 = -1. இப்போ 2f கூட வச்சுட்டு இந்த -1 வச்சு +1 மாறுமா? -1 + 1. 2f = இங்கே 0 ஆயிருமா? இங்கே பெருக்கல் இருக்கிறது கொஞ்சம் வகுத்தலில் வருமா? f = 0/2. 0வோட அது பெருக்கினால வகுத்தலில் 0 தான். அப்போ f-ஓட வேல்யூவும் நமக்கு இந்த இடத்துல 0. சரிங்களா? இப்போது நமக்கு c, g, f-ஓட எல்லா வேல்யூவும் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணலாமா? g = 0, f = 0 மற்றும் c = -1. 1இன் மதிப்புகளை இப்போ நமக்கு தேவையான சமன்பாடு உருவாக்க என்ன பண்ணணும்? சமன்பாடு 1 எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த 1ல் வந்து இந்த எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணும். சரிங்களா? இப்போ பிரதியிட 1 என்ன நம்ம எடுத்தோம்? x² + y² + 2gx + 2fy + c = 0. சரிங்களா? அப்போ x² + y² + 2 × g-ஓட வேல்யூ 0 × x + 2 × f-ஓட வேல்யூ 0 × y + c-ஓட வேல்யூ -1 = 0. இது எடுத்து எழுதலாமா? எடுத்து எழுதும் என்ன வரும்? x² + y² இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். 0வோட இதை பெருக்கங்களை வகுத்தாலும் 0 தான். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -1 = 0 வருமா? அப்போது x² + y² = -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 மாறும். அப்போ நமக்கு தேவையான சமன்பாடு x² + y² = 1.